வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, நறுக்கி வச்ச பூண்டு, காஞ்ச மிளகா, தக்காளி, தேங்காய், மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் தூள், கத்திரிக்காய், புளி, எண்ணெய் வச்சு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சது கொஞ்சம் சீரகம் போட்டு கருவேப்பிலை, வரமிளகா போட்டு வதக்கி விட்டுட்டு வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கோ. ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கத்திரிக்காய் வேகட்டும் எண்ணெயிலேயே. தேங்காய், தக்காளி, புளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். நைஸாக அரைச்சிட்டு வரலாம். நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு மசாலா போட்டுக்கலாம். தனியாத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி, தேங்காய், புளி அரைச்சது அதில் ஊற்றிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வேக விடலாம். 5 நிமிஷம் எடுத்து விட்டால் இப்படி வெந்து வந்திருக்கும். நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் வெந்திருக்கு தான் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனது கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கத்திரிக்காய் குழம்பு வெந்துருச்சு. பவுலில் மாற்றிக்கலாம். கத்திரிக்காய் குழம்பு ரெடி.